ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். நம்ம தொடர்ந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படும் பழம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ கொய்யாப்பழம். ஏழைகளின் ஆப்பிள்னா கொய்யாப்பழம் தான். அடுத்த கொஸ்டின், சாக்லேட் இனிப்பு வகைகள் எந்த மரத்தின் விதையிலிருந்து தயாரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சாக்லேட் இனிப்பு வகைகள் கொக்கோ மரத்தின் இலையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5 தான் கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின், வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வருடம் முழுவதும் பழம் காய்க்கும் மரம்னா சப்போட்டா. அடுத்த கொஸ்டின், திராவிடன் என்ற சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திராவிடன் என்ற சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவெல் தான். அதே திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர்னு கேட்டால் குமரிலப்பட்டர். அதாவது திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர்னு கேட்டால் கால்டுவெல். அதே முதலில் குறிப்பிட்டவர்னு யாருன்னு கேட்டால் குமரிலப்பட்டர். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தின் மாநில மலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் மாநில மலர் எதுன்னு கேட்டால் செங்காந்தள் மலர். இதோட சயின்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரியோசா சூப்பர்பா. தமிழகத்தின் மாநில மலர்னா செங்காந்தள் மலர். அதே தமிழகத்தின் மாநில மரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தள் மலர். தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டர் என்பது எத்தனை ஏக்கர்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹெக்டர் என்பது 2.5 ஏக்கர். அடுத்த கொஸ்டின், எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறதுனா நம்ம மாநிலம் தான். அதாவது தமிழ்நாடு தான் பூ சாகுபடியில் முதலிடம் வகிக்கிறது. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இது இந்த ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், வாங்க பார்க்கலாம். மதுரை எதற்கு ஃபேமஸ்னா மதுரைனா மல்லிகை. அதே சேலம்னா நல்லாவே தெரியும், சேலத்து மாம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ சேலம்னா மாம்பழம், பண்ருட்டினா பலாப்பழம், தஞ்சாவூர்னா நெல், தேனினா திராட்சை. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் மிக நீளமான நதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் மிக நீளமான நதினா கங்கை தான். ஆக்சுவலி சிந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சிந்துவோட நீளம் பார்த்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர். அதே பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். ஆனால் இந்தியாவில் சிந்து பாயற எவ்வளோ கிலோமீட்டர்னால் வெறும் 709 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது. அதே பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா வெறும் 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் பாயுது. ஸோ அதன்படி பார்த்தோன்னா கங்கையோட நீளம் பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். ஸோ மிக நீளமான நதி என்னன்னு கேட்டால் கங்கை தான். அடுத்த கொஸ்டின், குளிர்சாதன பெட்டியில் சூடான உணவை ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சூடான உணவு அதிக மின்சக்தி பயன்படுத்தும். அடுத்த கொஸ்டின், நல்ல தரமான புதிய முட்டை என்ன பண்ணுன்னா நீரில் மூழ்கும். அதே கெட்டுப்போன அழுகிப்போன முட்டை அப்படின்னா நீரில் மிதக்கும். அடுத்த கொஸ்டின், 1006 கிராம் என்பது எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. இது நல்லாவே தெரியும். 1000 கிராம்னா நம்ம 1 கிலோன்னு சொல்லுவோமா. ஸோ 1006 கிராம்னு கொடுத்துருக்காங்க. 1 கிலோ 6 கிராம். அடுத்த கொஸ்டின், உடல் வளர்ச்சிக்கான உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா புரோட்டீன். அடுத்த கொஸ்டின், உலக உணவு தினம் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் 16. உலகில் மிகச்சிறிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. உலகில் மிகச்சிறிய பறவை எதுனா ஹம்மிங் பறவை.
அடுத்த கொஸ்டின், பண்படுத்தப்படாத அதாவது தீட்டப்படாத அரிசி எந்த வைட்டமின் அதிகமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது அதிகமாக இருக்குதுன்னா வைட்டமின் B1. அடுத்த கொஸ்டின், வெப்பத்தை அளக்கும் கருவி. எல்லாருக்கும் நல்லா தெரியும், வெப்பத்தை அளக்கும் கருவி எதுனா தெர்மோமீட்டர். அடுத்த கொஸ்டின், அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் மீட்டுப்பொருள் எதுனா ஹீட்டர். அதிக மின்சாரத்தை பயன்படுத்தும் மீட்டுப்பொருள் ஹீட்டர். அடுத்த கொஸ்டின், வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை எதுனா சூடான நீரை பயன்படுத்தல், சலவையை பயன்படுத்தல், சலவை பொடியை பயன்படுத்தல், மேற்கொண்ட அனைத்தும் தான் வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை. அடுத்த கொஸ்டின், எந்த ஊரில் மராத்திய ஆட்சியாளரின் சமையலறையிலிருந்து சாம்பார் முதலில் தயாரானதுன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மராத்தியர் ஆட்சி காலத்தில் தான் சாம்பார் ஃபஸ்ட்டு தயார் செய்யப்பட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொஸ்டின் முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்கெலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.